சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 17/7/2024 இன்றைக்கி வந்து புதன்கிழமை, ஆடி 1 ஆடி இன்னைக்கு முதல் நாள். இந்த நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து என் வீட்டில் வந்து என் குட்டீஸ் தான் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து வேப்பையில பறிச்சின்னு வந்து இதெல்லாம் பூவெல்லாம் வச்சு எல்லா தெய்வங்களுக்கும் வந்து வேப்பையில் வச்சு அவங்க தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒவ்வொரு நாளும் எப்படி பூஜை செய்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களே செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஆடி முதல் நாள். ஆடி மாதம்னாலே வந்து அம்மனுக்கு உரிய நாள், வழிபாட்டுக்கு உரிய நாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷம்தான். அதாவது ஆடி பெருக்கு, ஆடி பூரம், அது மட்டும் இல்லை வரலட்சுமி பண்டிகை, இந்த ஆடி கருட பஞ்சமி, இப்படி எல்லா நாளும் வந்து நமக்கு வந்து ஆடி மாதம் முழுவதும் வந்து வழிபாட்டுக்குரிய நாள். இந்த ஒவ்வொரு நாளையும் தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. இந்த ஆடியில் மாதம் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களும் வந்து அடுத்தடுத்த மாதத்தில் வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்கு உரிய ஒரு நாள். இந்த வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை, இந்த 4 வெள்ளிக்கிழமையிலும் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைச்சிது அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இந்த மாதம் வந்து முன்னோர்களையும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. அதாவது அமாவாசை முன்னோர்களுக்கு உகந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வர்ற மாதத்தில் வந்து நம்ம பிரச்சனைகள் வந்து மழை போல் வந்தாலும் பனி போல் விலகி நம்ம செஞ்ச பூஜையினால் நமக்கு பலன் கிடைக்கும். இது நம்பிக்கை இருக்கிறவங்க இது எல்லா வழிபாடும் செய்யுங்க. என் சொந்தங்கள் எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.